ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது எப்படி? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றது? எந்த மாரி ப்ரிப்பேர் பண்றது? இது வந்து அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒரு அ எப்படின்னா, எல்லாருமே ஒரு டாப்பர் தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல. டாப்பரா இருந்தாலும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலுமே ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணா கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். ஸோ ஒரு சில டெக்னிக்ஸ் நான் இப்போ சொல்றேன். அ இது வந்து எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ இது நான் யூஸ் பண்ண டெக்னிக். ஸோ நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரா யூஸ் பண்ற டெக்னிக்ஸ நான் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணிட்டு சொல்றேன். இது வந்து மோஸ்ட்லி நம்ம சேனல் வந்து எலக்ட்ரிக்கல் கோர் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸோட சேனல். ஸோ அதுக்கு ரிலேட்டடா சொல்றேன். மத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ கோர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எலக்ட்ரிக்கல்ல கேட் எக்ஸாம் இருக்கு, ஐஇஎஸ் எக்ஸாம் இருக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கு, எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஏஇ இருக்கு. அது போக நெறைய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அவங்க தனியா அவங்களுக்கு எப்படி அவங்க தனித்தனியா கம்பெனிஸ் அவங்க தனியா எக்ஸாம் வைப்பாங்க. சிலர் கேட் எக்ஸாம் ஸ்கோர் எடுத்துப்பாங்க. சில பிஎஸ்யூஸ் வந்து அவங்களோட எக்ஸாம்ஸையே வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து எந்த எக்ஸாம்க்கு நீ இப்போ அப்ளை பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேட் அப்படின்னா, கேட்டோட சிலபஸ நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ். ஸோ நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், ஐ மீன் இப்போ ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி இவ்ளோ டேஸ்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதோட சிலபஸ டவுன்லோட் பண்ணணும். ஸோ சிலபஸ்க்கு அப்புறம் மார்க் வெயிட்டேஜ். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் குடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட கோர் எடுத்துக்கிட்டோம்னா, கோர் சப்ஜெக்ட்ன்னு இருக்கும். பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அதுலலாம் வெயிட்டேஜ் நெறையா இருக்கும். அது போக மத்த சப்ஜெக்ட்ஸ்ல வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். நம்ம அந்த வெயிட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு, நெறையா மார்க்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிடைஸ் பண்ணி, அத முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, மத்த சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். விடக்கூடாது. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கம்மியான மார்க்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ட நம்ம வந்துட்டு இது பண்ணணும். நம்ம வந்து அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எதுல வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலே, அதுலயும் ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதையும் பிரிச்சு, அதையும் நம்ம வந்து பார்த்து படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் பப்ளிக் செக்டார் ஆச்சோ, எதுவாச்சுனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின நம்ம சால்வ் பண்ணணும். பிராக்டிஸ், 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 பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கேட் எக்ஸாம், ஐஏஎஸ்க்குலாம் இன்னும் நெறையா ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ஸ் எல்லாம் வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். ஆ அ இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலே, கண்டிப்பா நம்மளால அந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அப்புறம் எப்படி படிக்கிறது? எப்படி நம்ம டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கன்டினியூஸா இப்போ வந்து டெடிகேட்டிவா ஆஃப்டர் காலேஜ் இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே டைம் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து எல்லாராலயும் படிக்க முடியாது. ஒரு சிலரால தான் படிக்க முடியும். ஸோ அப்படி படிக்கும்போது, நம்ம வந்து ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் படிக்கணும். ஸோ 20, 20 ரூல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணணும். 20 மினிட்ஸ் படிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். பிரேக்னா உட்காந்து தயவு செஞ்சு ஃபோன் நோண்டி அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் லைட்டா ஒரு வாக் போங்க. தண்ணி குடிங்க. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் முக்கியமானது ஹைட்ரேஷன். அப்புறம் குட் ஸ்லீப்.
அப்புறம் நல்ல மென்டாலிட்டி. ஸோ மென்டாலிட்டினா பயம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபெயில் ஆயிருவோமோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு வேளை பாஸ் பண்ணாம முடியாம போயிட்டா, ஒரு சப்ஜெக்ட் டஃப்பா தெரிஞ்சா, ஐயோ! இது ரொம்ப டஃப்பா இருக்கே! ஸோ நம்ம ஃபெயில் ஆயிருவோமோ! அந்த மாரிலாம் ஃபீல் பண்ணாம, நம்ம வந்து அந்த மென்டாலிட்டிய எடுத்து போட்டுட்டு, நம்ம வந்து படிக்கணும். கண்டிப்பா அந்த மென்டாலிட்டி வரும், பயம் வரும், பயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா, பயம் வந்தாலும், ஓகே நம்ம வந்து பரவால்ல, ஃபெயில் ஆனாலும் பரவால்லன்னு நீங்க அந்த பயத்த சப்ரஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ வந்து அந்த மாரி ஒரு வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் படிங்க. இப்படி ஒரு 1 ஹவர் நீங்க கன்டினியூயஸா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். ஆனா 1 ஹவர்லயுமே ஒரு 20 மினிட்ஸ் படிச்சுட்டு, மிச்சம் 40 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறவு ஷார்ட் நோட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது. ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற புது ஆஸ்பிரன்ட்டா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாட்டி அ இ பழைய ஆஸ்பிரன்ட்டா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாட்டி, இப்போ இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு அ ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு குறைஞ்சது 1 கொயர் நோட் ஃபுல்லாவே வரும். நம்ம ப்ராப்பரா அ எழுதி சால்வ் பண்ணி நம்ம லெசன்ஸ கன்டினியூஸா இது பண்ணியிருந்தோம்னா. அந்த 1 கொயர் நோட்ட நல்லா படிச்சு, நம்ம ஷார்ட் நோட்ஸா எழுதணும். இன்னைக்கு ஒரு 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 யூனிட் நடத்துறாங்க அப்டின்னா, அந்த யூனிட்ட ஒரு பேஜ்லயே ஷார்ட்டா நம்மளுக்கு புரியிற மாரி நம்ம எழுதி வச்சுக்கணும். அத வந்து ஒரு 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 1 கொயர் நோட் எடுத்து, அந்த ஷார்ட் நோட்ஸ்லயே அந்த 1 கொயர் நோட்லயே ஒரு 10 சப்ஜெக்ட்ட நம்ம கவர் பண்ற மாரி ஷார்ட் நோட்ஸா நம்மளுக்கு எழுதணும். நம்மளுக்கு புரிஞ்ச பர்சனலா இப்போ நான் ரிவைஸ் பண்ண போறேன்னா, எனக்கு வந்து புரியிற மாதிரி நான் வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ நான் எழுதி வைக்கணும். நான் வந்து ஃபியூச்சர்ல பார்த்தேன்னா, அது எனக்கு புரியணும். அந்த மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸா எழுதணும். செகண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ரிவிஷன். ரிவிஷன் அப்டின்னா, எக்ஸாம்க்கு முந்தின நாள் உட்காந்து ரிவைஸ் பண்றது ரிவிஷன் கிடையாது. ஸோ எவ்ரிடே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். நாம இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்டின்னா, நாளைக்கு அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு முந்தின டாபிக்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த டாபிக்க ஃபாலோ பண்ணணும். அப்படியே நம்ம இப்போ தேர்ட் டே வந்தப்போ செகண்ட் டேயோட டாபிக்க நான் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேயோட டாபிக்க ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் அ வீக்கெண்ட் எடுத்துட்டு ஃபுல்லா நம்ம அந்த வீக்ல என்னெல்லாம் படிச்சோமோ, அத ரிவைஸ் பண்ணிட்டு, அப்புறவு அந்த என்ன டாபிக்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணோமோ, வீக்கெண்ட் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணி, அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ நம்ம வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். மிஸ்டேக்ஸ நம்ம டீப்பா கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயிருவோம். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆயாச்சு. நம்மளுக்கு ஷார்ட் நோட்ஸும் நம்ம கையில இருக்கு. சரியா? இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறோம். அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டு நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்ட விட்டுறக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட் போற ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ட நம்ம இந்த வீக்லயே ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம அந்த இதுல ஷார்ட் நோட்ஸ மட்டும் ரீட் பண்ணி விட்டுட்டு போயிரலாம். ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணாலே போதும். ஈவன் நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல ஒரு ஒரு 5 ப்ராப்ளம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு 5 ப்ராப்ளம்ல ஏதோ ஒரு புது ஸ்டெப் இருந்தா, அந்த ஸ்டெப்ப கூட நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. உங்களுக்கு புரியிற மாரி நீங்க எழுதுங்க. ஸோ அந்த ஸ்டெப்ப கூட நீங்க ரீட் பண்ணி விட்டு போனாலே போதும். அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் நீங்க திரும்ப எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் போம்போது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ட ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு போறோம். திரும்ப தேர்ட் சப்ஜெக்ட் போம்போது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்ஜெக்ட்ட ரீட் பண்ணிட்டு போறோம். இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டா, நம்ம எக்ஸாம்க்கு முந்தின நாள் உட்காந்து நம்ம எக்ஸாம்க்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம்னா, எக்ஸாம்க்கு முந்தின நாளோ இல்ல 1 வீக் முன்னாடியோ, "ஐயய்யோ! எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஞாபகம் இல்லையே! நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது ஞாபகம் இல்லையே! அப்போ படிச்சதாச்சே!" அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களாலயும் ஈஸியா இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான்.
எல்லாமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான். ஹார்ட் ஒர்க்ன்னு நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே மூச்சு முட்டிலாம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும்னு இல்ல. ரொம்ப ரிலாக்ஸ்டாவே படிங்க. கண்டிப்பா. ஆனா கன்சிஸ்டன்ட்டா படிங்க. நம்ம ஒரு ரேஸ்ல இருக்கோம். காம்படிஷன். நம்ம ஒரு நாள் நம்ம கேப் விட்டாலும், நம்மள விட்டு எல்லாருமே முந்தி போயிட்டே இருப்பாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும், ஆ ஒ ஒ இதே டெக்னிக்க நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் தான் ஃபுல் டைம் இருக்கும். ஆனா டெய்லி ஈவினிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தோ, ஏதோ ஒண்ணு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம 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 தமிழ் சைடு, நம்ம தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நெறைய கோர் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கா எலக்ட்ரிக்கல்ல இன்னும் நெறையா எக்ஸாம்ஸ் இருக்கு. அது அது இன்னும் நம்ம சவுத் சைடு இன்னும் நம்ம அது சவுத் சைட விட நம்ம தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நெறையா எக்ஸாம்ஸ் எழுதுறதில்ல. ஸோ ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அதெல்லாம் நம்மளும் எழுதணும். ஸோ இந்த மாரி ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பாஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆஸ்பிரண்ட்ஸ்.